பிப்ரவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் வார புதன். நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபொழுது அவர் தொழுகைக்கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்ன இவர் கருளப்பட்ட ஞானம்? என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சன் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடன் சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சில மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றுமுள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாள் இறைவனம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக இன்று நீங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கின்ற ஒவ்வொரு மன்றாற்றுக்களையும் என்னுடைய திருப்பயில் கருணை ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்கின்றேன். பிரியமானங்களே, தாயாம் திரு அவை இன்று தூய அருளானந்தனுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. ஜான் டி பிரிட்டோ 1647 மார்ச் 1 போர்ச்சுகலில் பிறந்தவர். இவருடைய குடும்பம் சிறிய இளவரசர்களை போன்ற சமூக சூழலில் இருந்தது. சிறு வயதில் அவருக்கு கல்வி, ஆன்மீக பழக்கங்கள் சிறந்த முறையில் கொடுக்கப்பட்டது. இதனால் இயேசு சபையில் சேர்ந்து பலவிதமான தியானத்தையும் பரிசுத்த பணிகளையும் அவர் மேற்கொண்டார். இந்தியாவிற்கு மறைசாட்சியாக பயணத்தை மேற்கொண்டு 1673 வந்து தமிழ்நாட்டில் இறையின் அரசை தன்னுடைய மறைபோதின் வழியாக பணியாற்ற ஆரம்பித்தார். அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய மறைபோதனையில் உள்ளூர் பழக்க வழக்கங்களை ஏற்றார். சாம்பல் நிறை உடையை அணிந்தார். சிறிய கிராமங்களை சுற்றி அன்பும் உதவியோடு கிறிஸ்துவ செய்திகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். கல்வி, சுகாதாரம், சமூக சேவை இவை போன்றவற்றில் மக்கள் முன்னேற்றத்திற்கு அவர் உதவினார். ஆனால் ஒரு சில மக்கள் அவரை ஏற்கவில்லை. குறிப்பாக வேறு மதங்களை பின்பற்றுகின்ற தலைவர்கள். இவர்களின் மூலமாக சமுதாயத்தில் அவருக்கு பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டதினால் தொடர்ந்து அவர் தன்னுடைய நம்பிக்கையை விடாமல் ஆண்டவருடைய இறையரசு பணியை செய்து கொண்டிருந்ததினால் அவர் 1693 கைது செய்யப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு இறந்தார். இவர் தமிழ்நாட்டின் தூதுவராக, பாதுகாவலராக கருதப்பட்டு இன்றைய நாளில் அவருடைய நினைவு நாளை தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது. இதே நாளில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறையரசு பணியை தன்னுடைய சொந்த மக்களுக்கு பணியாற்ற வந்த அந்த ஒரு நேரத்தில் அவர் சந்திக்கின்ற எதிர்ப்பை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு குறிப்பிடுகிறது. அதில் இயேசு தன்னுடைய வீடு திரும்புகிறார். வேற்று இடத்திற்கு செல்லவில்லை, அந்நியருடைய இடத்திற்கு செல்லவில்லை. தான் வளர்ந்த நாசரேத்துக்கே அவர் வருகிறார். அங்குதான் முதலில் நடந்து வந்தவர். தன்னுடைய அந்த தொழுகை கூடத்திற்கு சென்று வழக்கம்போல் தன்னுடைய இறையரசு மறைபோதனை பணியை அவர் மக்களுக்கு அறிவிக்கின்றார். ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு அங்கு வரவேற்பு இல்லாமல் இருக்கிறது. இந்த முதலில் அவர்கள் அவருடைய மறைபோதனை கண்டு வியக்கிறார்கள். ஆனால் அவருடைய வியக்கின்றவர்கள் விசித்திரமாக அவரை கேள்வி கேட்கிறார்கள். இவர் தச்சன் அல்லவா? மரியாவின் மகன் அல்லவா? அதாவது ஒரு நபரை நமக்கு ஏற்கனவே அதிகம் தெரிந்திருந்தால்
அவர் செய்கின்ற நன்மைகள் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அவர்கள் நன்மைகள் செய்வர் தான் எனக்கு தெரியும். எங்கிருந்து வந்திருக்கிறார், என்ன செய்வார் என்று எங்களுக்கு தெரியும். ஆக இது போன்ற விமர்சனங்களை இறைமகன் இயேசுவும் சந்திக்கின்றார். இதில் வலிக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு என்னவென்றால், சொந்த ஊரிலேயே அவர் புறக்கணிக்கப்படுவதுதான். அழகான ஒரு வார்த்தையை குறிப்பிட்ட இறைவாக்கினர்கள், மற்ற ஊர்களில்தான் மதிப்பை பெறுவார்கள், சொந்த மக்களிடத்தில் மதிப்பை அவர்கள் பெற மாட்டார்கள். அதனால் இயேசு அங்கு என்ன செய்கிறார்? ஒரு சில குணப்படுத்துதல் செயல்களை மட்டுமே நிறைவேற்றி மற்றொரு இடத்திற்கு சென்று எங்கே தேவைப்படுகிறதோ அங்கு தன்னுடைய இறையாட்சி பணிகளை அவர் மேற்கொள்கிறார். இந்த நாசரேத்து மக்களை போன்றுதான் நாமும் பல நிலைகளில் நாம் இருக்கின்றோம். அதாவது இறைவனை பற்றி நமக்கு தெரியும், நம்முடைய இறைவன் தானே, நாம் எப்பொழுது வேணாலும் ஆலயத்திற்கு செல்லலாம், எப்பொழுது வேண்டுமென்றால் ஜெபிக்கலாம், என்ன வேணாலும் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நாம் செய்யலாம் என்று ஒரு அதிக பழக்கம் நிறைந்த அந்த அனுபவத்தின் வழியாக பல நேரங்களில் நாம் ஆண்டவருடைய சக்திகளுக்கும் அவருடைய பிரசன்னத்தையும் நாம் உதாசீனப்படுத்துகிறோம். நம்முடைய நம்பிக்கை குறைகிறது, நம்முடைய மனநிலை வலிமை குறைவாக இருக்கிறது. அந்த ஒரு சிறிய நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்தில் இறைவனுடைய பிரசன்னம் கண்டிப்பாக எதுவும் செய்ய முடியாது. நமக்கும் இறைவன் ஒழுக்கான உறவானது உயிரற்ற உறவாக மாறுகிறது. ஆகவே அவர்கள் எல்லாம் மாற்ற முடியாதவர்கள். அவர்களுக்கு ரொம்ப அதிக அளவில் பழக்கம் இருப்பதனால் நல்லது எதுவும் வராது. நான் இன்று அப்படி இருந்தால் கடவுள் என்னிடத்தில் எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய கடந்த காலமே ஆண்டுடைய அருளை பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்கும். ஆகவே இன்று அந்த நாசரேத்துடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக இருக்கிறது. நமக்கும் இறைவனுக்குள்ள உறவானது ஒரு உயிரற்ற உறவாக இருக்கிறது. இறைவன் நம்மிடத்தில் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு வல்ல செயலை நினைத்து நாம் அவருக்கு நன்றி கூற வேண்டும். அவர் மீது இன்னும் அதிக அளவில் நம்பிக்கை வைக்க வேண்டும். விமர்சனங்களை துரத்திவிட்டு இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கணும். இறைவனால் ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு அனைத்தையும் செய்ய முடியும் என்று நாம் நம்ப வேண்டும். ஒரு புதிய நம்பிக்கையில் கொண்டிருக்க வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இன்றைய நாளை நாம் தொடங்க வேண்டும். இன்றைய நாளில் இறைவன் நம்மிடத்தில் இருக்கிறார், நம்மிடத்தில் பல வல்ல செயல்கள் செய்ய என்பதை நாம் உணர வேண்டும். இறைவன் மீதான பயத்தை உருவாக்க வேண்டும், தெய்வ பயத்தை உருவாக்க வேண்டும், இறைவன் மீதான மரியாதை உருவாக்க வேண்டும், இறைவனுக்கு முன்பாக இருக்கின்ற மதிப்பை நாம் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வருகின்ற பொழுதுதான் இறைவனுடைய வல்ல செயல்கள் நம்மை வெளிப்படும், மற்றவர்களிடத்தில் வெளிப்படும். ஆகவே இறையரசு பணியில் நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது அருளானந்தரை போல இறைவன் ஏற்று எந்த விதமான சவால்கள் வந்தாலும் இறைவன் ஒருவரே தேவை என்று அவர் உணர்ந்தால் அதே போன்றுதான் நாம் இன்று இறைவன் தான் நமக்கு வேண்டும், இறைவனுடைய அருள் தான் நமக்கு வேண்டும். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய பாதுகாப்பு நிலையில் தொடங்குவோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இந்த புதிய நாளிற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளின் அனைவரையும் ஆசீர்வதித்தமைக்காகவும் நீங்கள் தரப்போகின்ற புதிய கிருபைகளுக்காகவும் உமக்கு கோடான கூறி நன்றி செலுத்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரை, இந்த புதிய நாளின் இந்த அருளில் நான் ஆரம்பிக்கிறேன். நான் இன்னும் பார்த்ததில்லை, அனுபவிக்கவில்லை, புரிந்து கொள்ள என்று பல அருள்களை இன்று உன்னுடைய கருணையினால் நாங்கள் பெற எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய மனங்களை திறந்து வைக்கின்ற எங்கள் உள்ளங்களை சுத்தமாக வைக்க எங்களுக்கு உதவியை தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய அற்புதங்கள் புதியதாக உணரட்டும். எங்கள் பழக்க வழக்கங்களை தாண்டி நீர் அளிக்கப் போகின்ற புதிய கிருபைகளை நாங்கள் முழுமையாக உணர்ந்திட எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவே, நான் உன்னை அறிந்தவை என்று நினைத்து பழகாமல் நடக்காமல், உம்முடைய மீதான மதிப்பை குறைக்காமல், உம்முடைய வார்த்தைகளை உணர்ந்து நான் செயல்பட என்னுடைய மனதை அமைத்து என்னுடைய மனதை வலிமைப்படுத்தியறலும். நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களிலும் சந்தேகங்களிடம் உமது அன்பையும் பாசத்தையும் நினைவில் வைத்து நடக்க எங்களுக்கு கிருபையை தந்திரலும். ஆண்டவரை, நாங்கள் உமது அருள் எதிர்பார்த்து கொண்டு உமது வழியை நம்பி அதன்படி நடக்கின்ற ஒரு துணிவை பெற்ற ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளும். புனித அருளானந்தர் எவ்வாறு உம்மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாரும், உம்மீது முழுமையான அன்பு வைத்து அதை தன்னுடைய தியாக மனத்தினால் மக்களை கவர்ந்ததைப் போல
எங்களுடைய மனதை வலியுறுத்தி ஆண்டு அருள்களை நாம் எதிர்பார்த்து வாழ்கிற எங்களை கற்றுள்ளும். எவ்வாறு அவர் புதிய பழக்க வழக்கத்திற்கும் புதிய கலாச்சாரத்திற்கும் புதிய உணவு முறைக்கு தன்னையே அவர் ஈடுபடுத்தினாரோ, மறைய சாட்சியாக மறித்தாரோ, உம்மீது முழுமையாக நம்பிக்கையேற்று உம்மிடம் மன்றாடினாரோ, அந்த ஒரு துணிவை எங்களுக்கு அளித்தரலும். அதன்படி நாங்கள் எங்களுடைய செயலில், வார்த்தைகள், மனசாட்சியில் உமது அருளை பிரதிபலிக்கின்ற துணியுடைகின்ற பிள்ளைகளாக மாற எங்களை ஆசீர்வதித்தலும். கருணை உள்ள இறைவனை, இந்த நாள் எங்கள் வாழ்க்கை ஒரு புதியதான அருளை நாங்கள் பெற்றிட எங்களை ஆசீர்வதித்தலும். எங்கள் அன்பும் எங்கள் நம்பிக்கை எங்களுடைய செயல்களும் உமது மகிமையாக மாறிட எங்களை ஆசீர்வதித்தலும். நாங்கள் சந்திக்கின்ற எல்லா தருணங்களும் நம்முடைய அருளை காணவும் உமது அன்பை அனுபவிக்க எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் கழிக்க கிருபை புரிந்தலும். தூய ஆவியினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த நாள் முழுவதும் உடைய பாதுகாப்பு நிலையிலும் பரிசுத்த ஆவியின் துணையிடம் நாங்கள் வாழ்ந்திட எங்களை ஆசீர்வதித்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.